நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது ரொம்ப ஆரோக்கியமான ருசியான ஒரு ரெசிபி. நீங்க இத காலை உணவா சாப்பிடலாம், இல்லாட்டி மத்தியானம் இல்ல ராத்திரின்னு எப்ப வேணாலும் இத சாப்பிடலாம். நான் இப்ப செய்ய போறது சுரைக்காய் தாலிபீட். இந்த தாலிபீட் வந்து ஒரு மகாராஷ்டிரியன் உணவு அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறையவே மாவு இருக்கு. அப்புறம் இந்த தாலிபீட்டுக்கு தேவையான மாவு இருக்குல்ல, அது ரெடியா மார்க்கெட்லயே கிடைக்கும். அது வெறும் மாவு தான். சோ அது கூட இன்னைக்கு நான் கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்க போறேன், குறிப்பா சுரைக்காய. ஏன்னா அது ரொம்பவே ஆரோக்கியமானது. அதே மாதிரி நம்ம வீட்டுல சுரைக்காய் யாருக்காவது கொடுத்தா அவங்க முகம் அப்படியே மாறிடும். ஆனா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நிஜமாதான் சொல்றேன். இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்காக நான் இங்க ஒரு சின்ன சுரைக்காய துருவி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு கேரட், அதையுமே துருவி எடுத்திருக்கேன். இதெல்லாம் தோராயிரமா 150 இருந்து 200 கிராம் சுரைக்காய். சுரைக்காய் சொரக்கான்னு எல்லாமே ஒண்ணுதான். இதை இப்ப நான் ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். இந்த சுரைக்காயில நிறைய தண்ணி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அது நிறைய இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க அதை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டி அத அப்படியே விட்டுறலாம். ஏன்னா அப்ப நம்ம அதிகமான தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டியதா இருக்காது. ஏன்னா எல்லாமே சரியா வந்துரும். இப்ப இதுல நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இங்க என்கிட்ட நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இருக்கு. அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா உலர்ந்த வெங்காயத்தை கூட எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த சின்ன வெங்காயம் கூட. அப்புறம் இங்க 2 பல்லு பூண்டு, இதையும் நல்லா பொடியா நறுக்கிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஆக்சுவலா இதுல பெர்ஃபெக்ட்டான அளவுன்னு எதுவுமே இல்ல. உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இஞ்சி பிடிக்கும்னா நீங்க இஞ்சி கூட இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இங்க இதுல உலர்ந்த மசாலாக்களை சேர்க்க வேண்டிய நேரம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்கு. அப்புறம் நம்ம பச்சை மிளகாய சேர்த்திருக்கோம். சோ பார்த்து கவனமா மிளகாய் தூளை சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்கிட்ட இங்க வெள்ளை எள்ளு இருக்கு. அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஓமம் இருக்கு. இங்க இந்த 1 டீஸ்பூனுக்கு நல்லா வறுத்து பொடி பண்ண கொத்தமல்லி தூள் இருக்கு. நான் இத லேசா வறுத்துட்டு கரகரப்பா அரைச்சிருக்கேன். இத 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இத எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். இந்த தாலிபீட்ல கொத்தமல்லி விதைகள் அப்புறம் எள்ளெண்ணு இது எல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் நம்ம வாய்க்கு வரும்போது. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்திருக்கோம்ல, இப்ப உடனே காய்கறிகள்ல இருந்து நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் நான் முன்னாடியே தண்ணி சேர்த்துக்கல. இப்ப நம்ம இதுல எல்லா மாவுகளையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னா மட்டும் இது கூட நம்ம தண்ணீரை சேர்த்துக்கலாம், சரியா இருக்கும். ஏன்னா தாலிபீட் ஒரு மாவை வச்செல்லாம் செய்ய முடியாது. அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், தாலிபீட்டோட மாவு ரெடிமேடா மார்க்கெட்ல பொதுவா கிடைக்கும். இதுல நிறைய மாவோட கலவை இருக்கும். இங்க நான் 4 விதமான மாவை எடுத்திருக்கேன். இது வந்து அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் அரிசி மாவு அப்புறம் கடலை மாவு ரெண்டையுமே ஒரு 1.5 இருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சாதாரண ரோட்டி மாவு இருக்குல்ல, அதை தான் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்க சிறுதானிய மாவை எடுத்திருக்கேன். நீங்க சோள மாவை கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெண்டையுமே அரை கப்பு எடுத்திருக்கேன். இப்ப எல்லா மாவையும் இதுல சேர்த்துக்கலாம். நான் இங்க அரிசி மாவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஊற வச்ச அவளை கூட எடுத்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலா. பாரம்பரியமான ரெசிபிலலாம் நல்லா ஊற வச்ச அவளை தான் சேர்ப்பாங்க. ஆனா நான் இங்க அரிசி மாவை எடுத்திருக்கேன். ஏன்னா அப்பதான் இது கொஞ்சம் கிறிஸ்பியா வரும். இப்ப எல்லாத்தையும் நான் நல்லா கலக்கிக்கிறேன். நீங்க கையால கலக்கினாதான் எந்த அளவுக்கு தண்ணி வேணும்னு தெரியும். இத எல்லாத்தையும் லேசா அழுத்திட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்ப இந்த மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கு. பொதுவா தாலிபீட் மாவு வந்து இந்த தோசை மாவு மாதிரிலாம் தண்ணியா இருக்க கூடாது. இந்த மாவு நம்ம தேப்லா செய்வோம்ல, அதே மாதிரிதான் இருக்கணும். அதாவது மிருதுவா இருக்கணும். இதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை சேர்த்துக்கலாம். இந்த மாவை உங்க கையால தான் பேன்ல நல்லா பரப்பி விடுற மாதிரி இருக்கணும். இப்ப இந்த மாவு நல்லா மிருதுவா இருக்கு, அதே சமயத்துல தண்ணியாவும் இல்ல. இப்ப உடனடியா நம்ம தாலிபீட்ட செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம சுரைக்காய சேர்த்திருக்கிறதுனால கொஞ்ச நேரம் இதை இப்படியே விட்டீங்கன்னா
சுரக்காய் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். அப்புறம் மாவும் நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். சோ சீக்கிரமா தாளிப்பீட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்ப தாளிப்பீட்டை செய்யறதுக்காக நான் பேனை சரியா சூடு பண்ணிருக்கேன். ஹை ஃபிளேம்ல எல்லாம் இல்ல, மீடியம் ஃபிளேம்ல தான். அப்புறம் சரியா சூடு பண்ணிருக்கேன். இப்ப ஒரு கப்ல கொஞ்சமா தண்ணிய எடுத்திருக்கேன். அப்பதான் மாவு கையில ஒட்டாது, அதுக்காக தான். இப்ப பேன்ல கொஞ்சமா ஆயில வச்சு பிரஷ் பண்ணிக்கிறேன். அப்பதான் தாளிப்பீட்டை ஈஸியா வெளியில எடுக்க முடியும். இப்போ இந்த மாவை கொஞ்சமா இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூடான பேன்ல போட்டுக்கலாம். அப்புறம் மெதுவா கையில தண்ணிய தொட்டுட்டு இப்ப இந்த மாவை பரப்பி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாவே இத பரப்பி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பீட் வந்து ரொம்ப கெட்டியாவோ இல்ல ரொம்பவே சன்னமாவோலாம் இருக்க கூடாது. இது மீடியம் சைஸ்ல இருந்தாதான் சரியா இருக்கும். நம்ம ஆலு பரோட்டா செய்யற திக்னஸ் இருக்குல்ல, அதே திக்னஸ்ல நம்ம தாளிப்பீட்டை செஞ்சுக்கலாம். இப்ப இத நல்லா பரப்பி விட்டுக்கலாம். தாளிப்பீட்டோட அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடுவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கணும். அப்பதான் நம்ம அதுல கொஞ்சமா எண்ணெய ஊத்த முடியும். இப்ப கொஞ்சமா எண்ணெய ஊத்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் போதும், சரியா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நடுவுலயே ஊத்திக்கலாம். அப்பதான் எல்லா இடமுமே கிறிஸ்பியா இருக்கும். இப்ப இத மூடி வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் சமைச்சுக்கலாம், சரியா இருக்கும். இங்க பாருங்க, தாளிப்பீட் நல்லாவே வெந்திருக்கு. இப்ப இத திருப்பி போட்டுக்கலாம். இப்ப மூடி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்ப ஒரு தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இத லேசா அழுத்தி விட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்தையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் இது கிறிஸ்பி ஆகும். இங்க பாருங்க எவ்வளவு நல்ல கலர் வந்திருக்குன்னு. இப்ப தாளிப்பீட் ரெடி ஆயிருச்சு. இப்ப இத வெளியில எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்ப சூடான தாளிப்பீட் ரெடியா இருக்கு. இப்போ இத பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இத எது கூட வேணாலும் நம்ம சாப்பிடலாம். தயிர் கூட, சட்னி கூட, இல்லனா மிளகாய் டீச்சே, அதுவும் இல்லாட்டி வறுத்த மிளகான்னு நான் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கலாம். எது கூட வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நான் இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் புதினா சட்னியை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நான் எல்லா ஆப்ஷனையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு நீங்க சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இங்க தயாராயிருச்சு சூடான சுரக்காய் தாளிப்பீட். இது ஆரோக்கியமானது, சுவையான தாளிப்பீட், பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்.